பெஸ்ட் ஆக்டர் தமிழ் சொல்லுங்க. கேக்கல? ரெமோ சிவகார்த்திகேயன். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெஸ்ட் என்டர்டெய்னர் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் தான், அதுவும் 1-2 அப்படி தான் வாங்கியிருக்கேன் நான். பெஸ்ட் ஆக்டருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கூட இருந்த பேர்கள்லாம் அவங்களாம் லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதில் எனக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மாதவன் சார், ஸோ இன்னும் சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் பேரும் அதில் இருந்தது. ரெமோ வாஸ் வெரி டஃப். அது டெஃபினட்டாக ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இதை வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு முக்கியமாக ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் அது. ஸோ மச் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சைமா இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் ஸ்ரீதேவி அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இங்கே கிளம்பாமல் உட்காந்து சசி சார், மாதவன் சார் அண்ட் ரித்திகா எல்லாம் அவங்க எனக்காக வந்து கை தட்டுறதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ குஷ்பு மேம். தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. என்னுடைய நண்பரை தாண்டி இவர் பிரதர்னு தான் சொன்னோம். ரிக்வெஸ்ட் சிவகார்த்திகேயன். Ladies and gentlemen, to present this award, may I please invite on stage your Honorable Kogilan Pillai, former Deputy Minister of Foreign Affairs of Malaysia, and Amala Paul. Can we please have you on stage? சொன்னாங்க இந்த மாதிரி சைமா அவார்டு இருக்கு சொன்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டேன். சைமா அப்படி சொன்னாங்க. சைமா என்ன சைமா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க சார், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 4 ஸ்டேட்டு ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே நான் இருப்பேன் சொன்னேன். இங்கே வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் பேசுகிறேன். இங்கே நிறைய பேர் அவார்டெலாம் வாங்குறாங்க. நமக்கு அவார்டு அதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல ரசிகர்களோட கைத்தட்டல், அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. அது கிடைக்குது சொல்லி சொன்னா அப்புறம் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எச்சச்ச கச்சச்ச. மலேசியா ரொம்ப சந்தோஷம். நாம் அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம். டிசம்பரில் வருது சொன்னாங்க. லிங்கா வந்துக்கிட்டே இருக்கு. உங்களை சும்மா வேற டைமென்ஷனில் சும்மா அதிர போதில்லை. இதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.